என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? இந்த வீடியோ போடுறாண்டி. ஆமாடாப்பா, என்னடாப்பா இது வீடியோ போடுறாண்டி இல்ல உங்களுக்கு தெரியலையா? என்ன விளையாடுறீங்க? பிறகு இத மிரிக்கோன். மிரிச்சு கால. சரி அவுட். பிறகு அடுத்த ஆள் அத விளையாடும். கண் அவுட். இப்ப வந்து நாங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறோம். ஊருக்குள்ள வந்து ரெண்டு தம்பிமார் விளையாடி கொண்டு நிக்கிறோம். என்னன்னு கேட்டா உச்சி பந்தா. உச்சி பந்து. உச்சி பந்தன்னா உண்மையா எனக்கு என்னன்னு தெரியல. இல்ல உச்சி பந்தன்னா இங்க இருந்து ஒரு ஆள் மேல எறிகிறது. அந்த பந்தை இவர் ஓடி போய் பிடிப்பாரு. ஓடி வச்சு அந்த பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சது அந்த காலை வைக்காமலும் ஏத்தலாம். அந்த அவங்க அந்த அந்த அதான் மிரிக்கல. நான் எவ்வளவு தூரத்துக்கு ஏத்துறோம் அங்க மிரிக்கணும். ஒரு புளிய கிண்டிட்டு கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க எட்டுங்க. வணக்கம், இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்புக்கு வந்து மட்டக்களப்புல மாவடி வேம்புல நிக்கிறோம். இது எந்த இடம்னு சொன்னா என்ற புகுந்த இடம். சரியா, மிதுன் நிக்கிறார். இவங்க வந்து சந்திரனோட தங்கச்சி இந்த பிள்ளைகள் வந்து உங்களை அறிமுகப்படுத்துங்க. எனது பேர் வந்து பிரதிகா. என்னோட வயசு வந்து 20. எனது பேர் வந்து தினுசிகா. என் வயசு வந்து 15. எனது பெயர் வந்து வேணுஞ்சா. என் வயசு 13. பாத்தீங்கன்னா சரி, இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லணும். மிதுன் என்ன செய்ய போறோம்னு தெரியுமா? தெரியாதா? மிதுனுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து நகர்ப்புறத்துல விளையாடுவோம். விளையாட்டுகள் இருக்கு, அது வீட்டுக்குள்ளதான் அதிகமான விளையாட்டு விளையாடுறது. ஊருக்கு வந்தா விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாட்டுகள் கொஞ்சம் இருக்கு. நாங்க ஆரம்பத்துல சின்ன காலத்துல விளையாடு, ஆனா மிதுனுக்கு எல்லாம் இப்ப அந்த விளையாட்டு எல்லாமே உண்மையா தெரியாது. அந்த விளையாட்டு வந்து இன்னும் ஊர்ல வந்து எங்களோட பிள்ளைகள் விளையாடினோம். அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு நாங்களும் வந்து விளையாட போறோம். உங்களுக்கு அதை நாங்க வீடியோ எடுத்து காட்ட போறோம். கிளித்தட்டு முதலாம் கிளித்தட்டா அப்படின்னா கிளித்தட்டு அப்படின்னு சொல்றது. இப்ப நாங்க பாக்ஸ் அடிக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? தம்பி கேள்விப்பட்டிருக்காரு. இப்ப நாங்க கிளித்தட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அப்புறம் கிருவோமா கிருங்க போட்ட கிருங்க தெரியுமா? கிளித்தட்டு முன்னாடியப்பா இவ்வளவு நான் சொல்லி கொடுக்கணும். கிரேசி தான் வருது எல்லாருக்கும். கிரேசி தள்ளி போமோ திடீரெண்டு பக்கத்துல வந்து இருந்துட்டு ஒருவேளை அந்த பாசமா போட்டோ எடுத்துறோம் ரெண்டு பேரை. இல்ல பாவம் தெரியுமா, நாய மாதிரி நன்றி உள்ள மிருகம் இருக்கா? சரி, இது என்ன இப்ப இப்படி ஒரு கோடு. இது நான் பாத்துருக்கேன். இது கிளித்தட்டா பேரு. நாங்க நொண்டின்னு சொல்றோம். நொண்டி விளையாடுறது. நொண்டி விளையாட போறோம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, இப்படி ஒரு கல் எடுத்தாச்சு. இல்லாட்டி நீங்க வந்து சிரட்டை நாங்க எடுக்கிற முதல் அல்லது இந்த மா விதை அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுலயும் விளையாடுறது. இப்ப நாங்க வந்து எங்களுக்கு கிடைச்சது இது ஒரு தட்டை கல்ல உண்டு. இதை போட்டுதான் நாங்க விளையாட போறோம். இப்படி போட்டுட்டு இப்படி போய் அப்படி நின்று அதை நாங்க காட்டணும். காட்டினாதான் சரியா? இப்படி போட்டுட்டு என்ன கிரேசி தான் வருது. சாப்பாடு போறோம்னு சொல்லி வருது. இப்படி மிரிக்கணும் இல்ல, மிரிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி நிக்கணும். சரியா? பிறகு அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அது என்னன்னா கோடுகள்ல விழாம போடணும். இத மிரிக்கணும். ரைட், ஓகே, போடுங்க. சரியா? இப்ப இப்படி போடுவோம். சில நேரம் நாங்க இப்படி போட கோட்ல விழுந்தா நாங்க அவுட். ஓகே, சரியா? கோட்ல விளையாட்டி நாங்க விளையாடுவோம். சில நேரம் நாங்க இப்படி வரும்போது வருஷம் பிறகுதா வெளியே கொடுக்குறாங்க. நான் விளையாடுறத பார்த்து யாரோ ரசிக பெருமகள் வெடி போடுறாங்க. ஐயோ, எந்த காலம் இப்படி வச்சுட்டு கால் கீழே வைக்க கூடா. ஒரு பக்கம் கால் கீழே. ஓகே ஓகே. சரியா? பிறகு இத மிரிக்கோன். மிரிச்சு காலை கீழே வைக்காம எடுக்கணும் அதை. ரைட். சரியா? சரி, அவுட். அப்ப அவுட். சரியா? சரி, அடுத்த ஆள். இப்ப அடுத்த ஆள் வாங்க. அம்மா நீங்க வெளியில போயிட்டு வரதா? அதை எடுத்து அப்படியே அதுல போட்டு மிரிக்கணும். அந்த சரி. இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு ஊர்ல
ஊர்ல ஒவ்வொரு மாதிரி போல, ம் யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு மாதிரி, பழையில ஒரு மாதிரி. நீங்க வந்து சுருக்கி இந்த விளையாட்டை சுருக்கிட்டீங்க. மிதுனும் இருக்காவா? மிதுனுக்கு முதலாவது பட்டியை கொடுப்போம். ம் சரி மிதுன் போடுங்கம்மா, போடு. செருப்பு கழட்டு. செருப்பு காட்டுங்க. என்ன நடக்க போறாங்க இன்னைக்கு இந்த விட இந்த என்ன ஊருக்கு போற மாதிரியும். அதான் இது கைதாண்டிட்டு மிரிச்சிட்டு கெண்டி 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 அங்க போவோம். சரியா? போடுங்க. போடுங்க. போட்டுட்டு மிரியும் கட்டி. என்னப்பா இது கடவுளே. சரி, இப்ப எல்லாரும் வந்து பிணைக்க கூடாது, வாய போட்டுட்டு சாப்பிட போறோம். வெளியே வச்சு இப்ப எல்லாரும் அதுக்கு தான் ரெடியா இருக்கீங்க சாப்பிடுறதுக்கு. இல போட்டா சரி, இப்ப எல்லாரும் இதை போட்டா சரி. சரியா? இது வந்து நாங்க சொல்ற கொக்கான் விளையாடுறது, கொக்கான் வெட்டுறது அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு ஊர் வழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப வந்து மிதோன், இப்ப இந்த கல்லை வச்சு நீங்க என்ன விளையாடுவீங்க? என்ன விளையாட்டு இங்க கேளுங்க. என்ன பேர் சொல்லுவாங்க நமக்கு? உங்களுக்கு சொல்றது நாங்க இதை வச்சுக்கொண்டு விளையாடுறது இல்லையா? அப்ப எரிஞ்சு விளையாடுற பக்கத்து வீட்டு கறியிற ரெடி மாங்காய் இருந்த மாமரத்து கறியிற விளையாடுற இல்ல. கல்ல வச்சு என்ன விளையாட்டு விளையாடுறேன்னு தெரியுமா? இல்ல அது மிதுனுக்கும் தெரியாது. இப்படி ஒரு 5 கல் எடுக்கிறது. இது வந்து சில நேரம் நாங்க மாபிள் அந்த போலேன்னு நாங்க சொல்லுவோம், அதுலயும் விளையாடுறது. ஜில் போல்னு ஜில் போல். இப்ப இது வந்து கல்லு. என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படி போட்டுட்டு ஒவ்வொரு கல்லா ஏந்தோணும். ஆனா விழக்கூடாது. இந்த கல்லு எடுத்த கல்லு கைக்குள்ளதான் இருக்கணும். சரியா? அதுக்கு பிறகு இந்த இருக்கு, இப்ப 2 கல் எடுத்தாச்சு. கைக்க வச்சுக்கொண்டு இந்த எடுத்த கல்லில ஏதாவது ஒன்று விழுந்தாலோ, இந்த கல்லுகளை நாங்க சரியா பிடிக்காம விட்டோம்னாலும் நாங்க அவுட். பிறகு அடுத்த ஆள் அதை விளையாடும். கண் அவுட். ரைட். சரியா? எல்லா கல்லையும் பிடிச்சிட்டீங்க? எல்லா கல்லும் பிடித்தாச்சு. இப்ப இது மட்டும் இல்ல. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா திருப்பி போட்டு 2 கல்லா எடுக்கணும். எங்களுக்கு இப்ப இதை ஒட்டி நின்றுச்சுன்னு சொன்னா கொஞ்சம் முந்தைய அப்படி தட்டி தட்டி விடலாம். ஆனா ஒரு கல்லை பிடிச்சு கொண்டே இருக்கணும். இந்த கல்லை பிடிக்கணும் வரைஞ்சது. இப்ப என்ன செய்யணும்டா 2 கல் 2 எடுத்தாச்சு. இப்ப மேல ஒரு கல்ல தான் தூக்கி போகணும். எத்தனை கல்ல பிடிச்சாலும் ஒரு கல்ல தான் தூக்கி போகணும். சரியா? இப்ப 2 எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா போட்டுட்டு 3 கல்லும் 1 கல்லு. சரியா? போட்டு நான் விட்டுட்டேன். அப்ப அவுட். அவ்வளவுதான். சரியா? பிறகு 3 கல்லும் 1 கல்லும். அதுக்கு பிறகு 4 கல்லும் எடுக்கணும். 1 கல்லு எரிஞ்சு 4 கல்லு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இப்படி ஏந்தோணும். குரங்கு மாதிரி இந்த இப்படி ஏந்தோணும். அதுக்கு பிறகு இதையும் இப்படி பிடிக்கணும். இப்படி நேரா பிடிக்க கூட இப்படி பிடிக்கணும். இது வந்து நாங்க எங்களோட ஊர்ல கொக்கான் வெட்டுறது அப்படின்னு சொல்றோம். நாங்கள் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுல நீங்க விளையாடி இருப்பீங்க. நிறைய பேர் அம்மாக்கள், அக்காக்கள், அண்ணாக்கள் பாப்பீங்க. உங்களோட காலத்துல ஆரம்ப நாட்கள ஊர்ல எல்லாம் விளையாடி இருப்பீங்க. இது உங்களோட ஊர்ல வந்து என்னென்ன மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இப்ப இந்த கிராமத்துக்குள்ள நாங்க போனோம்னு சொல்லி சொன்னா, ஊருக்குள்ள போனோம்னு சொல்லி சொன்னா இன்னும் வித்தியாசமா நிறைய விளையாட்டு எல்லாம் விளையாடுவோம். இப்ப நாங்க விளையாடினதே என்ன சொல்றது, அரையும் குறையுமா தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா சரியான ஒரு இது இல்ல, நிறைய பேர் இருக்கணும். அந்த மாதிரி விளையாட இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நாங்க ஊருக்குள்ள போறோம். போயிட்டு சின்னாக்கள் வந்து கட்டாயம் ஒரு இடத்துலயும் நிறைய விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பினோம். அதை நான் காட்டுறோம். இப்ப வந்து நாங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறோம். ஊருக்குள்ள வந்து 2 தம்பிமார் விளையாடி கொண்டு இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டா உச்சி பந்தா உண்மையா எனக்கு என்னன்னு தெரியும். இல்ல உச்சி பந்தா இங்க இருந்து ஒரு ஆள் மேல எறிகிறது, அந்த பந்தை இவர் ஓடி போய் பிடிப்பாரு. பாத்தீங்களா இந்த பிடிக்கிறது உச்சி பந்தா, அத உச்சி வரைக்கும் எறிகிறேன்னு சொல்றேன். அந்த அறிவு வரும். இது வந்து நாங்க ஊர்ல சொல்றது ஏத்தி எறிகிறோம் புடி, அவ்வளவுதான் உச்சி பந்தன்னு சொல்றது. உச்சி பந்து. சரி சரி. இந்த இவர் பிடிப்பார் ஓடி போய். அப்படியே மாறி 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 பிடிக்கிறது. இது டென்னிஸ் பால், மற்றது நார்மல் எல்லா பாலும் பயன்படுத்தலாம். இது ஒரு சாதாரணமான விளையாட்டு தான். ஆனா இது எதுக்கு உதவி செய்யும்னு சொன்னா, ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுற நேரத்துல கேட்ச் பிடிக்கிறதுக்கெல்லாம் இது சரியான மாதிரி உதவும். சரிங்களா? ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம பிடிப்பாங்க. ஊர்ல உள்ள படியனுங்க வந்து இந்த கிரிக்கெட்ல கேட்ச் பிடிக்கிறது சரியான பலமா இருக்கும். ஒரு கேட்சை மிஸ் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அது காரணம் இதுதான். இது வந்து இந்த ரோட்டு வந்து சின்னதா இருக்கிறதால ஓடி பிடிக்க இயலாது. இது வந்து மைதானத்துல உச்சி பந்து விளையாடுனா இன்னும் ஈஸியா இருக்கும். பிடிக்க போறீங்களா? சரி விளையாடுங்க. அங்க இருந்து அவர் அறிய சொல்லுங்க, தம்பி பிடிக்கலாம். போங்க. பிடிங்க, கையெடுங்க முன்னுக்கு. பிடிங்க விழுந்துடாதீங்க. அவருக்கு அறிங்க. நல்லா உயர்த்தணும், உயர்த்தி எறியணும், கொஞ்சம் பழகணும்.
அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கெண்டி தொட்டு விளையாடுறது நொண்டி விளையாட்டு அப்படின்னு சொல்றோம். நாங்க விளையாடினது, நாங்க விளையாடும் போது இவ்வளவு அழகா இருக்கு. எல்லாம் அந்த பிள்ளை விளையாடுக்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஊருக்குள்ள வந்தவன் விளையாட்டுக்கெல்லாம் அப்படியே இருக்கு பாத்தீங்களா. அதுதான், என்னதான் இந்த போன் இருந்தாலும் அந்த யூடியூப் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப சோசியல் மீடியா நிறைய இருந்தாலும் ஊருக்கு வந்தா அதிகமா வந்து இப்படி எல்லாம் விளையாடுறதுதான் பார்க்க கிடைக்குது. வைக்கப்படுறீங்க வைக்கப்படுறாங்க. நாம எல்லா நேரம் விளையாடினாங்க. அதுதான் அதுதான். நாங்க பாருங்க கோடலாம். நீங்க கோடு கீறின கோடு பெருசு. ஓ இல்ல இல்ல, இது தங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கோடு மாதிரி இருக்கணும். பெரியாக்கள் விளையாடுங்க கொஞ்சம் இந்த திருவுண்டு கோட்டுக்குள்ள விளையாடாம கொஞ்சம் பெரிய கோட்டுக்குள்ள தம்பி விளையாடு காட்டுங்க அப்படின்னு தம்பி அங்க போறாரு. அங்க 4 கோட்டுக்கு மேல. சரி போடுங்க. இதுல போட்டுட்டு பாத்தீங்களா. இதுதான் இப்படி எத்தணும். இப்படிதான் எத்தணும். சரி சரி சரி, நீ விளையாடுங்க. இதுதான் அந்த பழைய விளையாட்டு. இதான் ஊருக்குள்ள விளையாடுற பழைய விளையாட்டு. எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நான் சொன்னேன் நீங்க கையில எடுக்கிறீங்க. பாருங்க, இதுல எடுத்துட்டு எத்திட்டு இப்போ ஒண்ட போயிட்டு அங்க பாஞ்சி அந்த பாத்தீங்களா அதுல முட்டணும். அப்புறம் அந்த பக்கம் போட்டுட்டு இதுதான் விளையாட்டு. இப்ப மாறுக்கான்னு சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு அவர் இப்ப அடுத்தது வந்து 2வது பாக்ஸுக்குள்ள போடுவீங்க தானே. அப்ப போடுங்க. அது போடுங்க. பாத்தீங்களா. ரைட், இப்ப போட்டுட்டு போடுங்க. ரைட், இப்ப போட்டு அவர் எத்துவாரு. அப்படி வச்சுட்டு அந்த பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அந்த காலை வைக்காமலும் எத்தலாம். அந்த அவங்க அந்த அந்த அதான் மிரிக்கல. நான் எவ்வளவு தூரத்துக்கு எத்துறோம் அங்க மிரிக்கணும். அதுக்கு சரியா, அதுதான் விளையாட்டு. இதான் ஒரிஜினல் விளையாட்டு. சரி, நீ விளையாடுங்க பாப்போம். இங்க விளப்புறா நீ உள்ள எத்தணும். எதுங்க அங்க பாஞ்சி அப்படி. ஓகே ஓகே, போலங்கதா. அப்படியும் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அப்படியும் விளையாடலாம் தான். ஆனா அது கொஞ்சம் புலதான். இதுதான் இன்னும் நல்லா சரி சரியான 100க்கு 100% எனக்கு தெரிஞ்சுதான். நான் பாத்திருக்கேன். இன்னும் இருக்கு பாத்தீங்களா. இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நான் பார்த்த ஆச்சரியம் என்னதான், இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு, டிக்டாக் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, போன் எல்லார கையிலும் போன் இருக்கு. போன் இருக்கு, குண்டு விளையாடுறது என்ன ஜில் போல இப்ப இல்லையா. சரி, எவ்வளவு இருந்தும் இன்னும் வந்து இந்த மாதிரி விளையாடுறது, பின்னேரமானா இந்த மாதிரி வீதியோரங்கள்ல நின்று விளையாடுறது, அது எல்லாமே இருக்கு. அதான் சொல்லுவாங்க, சொர்க்கமே என்றாலும் ஊரை போல வருமா. அந்த எங்கட ஊரை மாதிரி வராது. அதுலயும் இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் நிறைந்த ஒரு ஊருக்கு வரும்போது அது இந்த பழமை வந்து மாறாமல் இருக்கேக்க அவ்வளவு ஆசையா இருக்கும், சந்தோஷமா. ஒரு ரவுண்ட் போனீங்கன்னா பின்னத்துல எல்லாம் விளையாடுவாங்க. கிட்டி பொல்லுல இருந்து இந்த ஜில் போலன்னு சொல்லுவோம். அது இன்னும் கிட்டி பொல் விளையாடுவீங்களா? கிட்டி இப்போ இருக்கா உங்கள்கிட்ட? எடுத்துருவாங்க. கிட்டி போல். ரைட், இதுதான் கிட்டி. ஆனால் இது கொஞ்சம் நல்ல கனமாக இருக்குது. அடிச்சு உடஞ்சிருமே இது. அந்த இருக்குதான். முருங்கை கம்பில் வச்சிருக்காங்களப்பா. சரி, அது என்ன கம்பு? ரைட், இப்போ கிட்டி போல் விளையாடுமா. சரி, எப்படி விளையாடுங்க காட்டுங்க. ஓகே, ஒரு குழியை கிண்டிட்டு கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எத்துங்க. படுதா திருப்பி ஒரு கறியோட எடுத்து அப்படி அங்க அடுத்தோடனே வாங்க போயிட்டு தானே கெந்தி வரணும். இதுல விழுந்துச்சுன்னா இதுல 1 2 3 அந்த குழி வரைக்கும் எண்ணி கொண்டு போகணும். இதான் கிட்டி போல். படல என்னடாப்பா செத்த பாம்பு அடிச்ச மாதிரி அடி விளையாடுறது. சரி, இதான் கிட்டி போல். இங்க பாருங்க, அந்த பெரிய பந்தெல்லாம் பிடிச்சது. நாங்க ஒரு சின்ன பந்து எடுத்து உச்சி பந்துன்னு சொல்லி விளையாடிச்சோம். இப்ப பெரிய வாலிபால் மாதிரி ஒரு பால் எடுத்து ரோட்ல நின்று எப்படி விளையாட்டு பாருங்க. என்ன விளையாடுறீங்க? என்ன பேர் சொல்றதுக்கு? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? என்ன விளையாடுறீங்க? கைபோல். ஓகே, அந்த வாலிபால் மாதிரி சும்மா தட்டி தட்டி விளையாடுறாங்க. அவங்களால முடிஞ்சது. ஒவ்வொரு நாள் விளையாடுவீங்களோ? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி மட்டும்?
4 மணிக்கு போயிட்டு வீட்டு என்ன படிக்கிறதா? திருப்பி திருப்பி விளையாட வரதா? இல்லையா? வார இல்ல. அவர் தான் வர மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் விளையாடுறது. எங்கட தம்பி எப்படி பாத்தீங்களா? எப்படி விளையாட கொஞ்சம் விளையாடி காட்டுங்க. பைக் வருது. விளையாடுங்க. அடிங்க. சரி. எப்படி இது நல்லா இருக்கா? விளையாட போறீங்களா? சரி, ஒருக்கா போயிட்டு அடிங்க. போங்க அப்ப போங்க. சரி, தம்பி ஒருக்கா அடிங்க. சரி, இதே மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. இன்னொரு தரம் இந்த ஊர் பக்கம் வந்தா உங்களுக்கு நாங்கள் எல்லா விளையாட்டையுமே எடுத்து காட்டுறோம். மறக்காம மேனகாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.